ஸ்கூல் லீவ் விட்டால் டவுனில் இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு நிறைய ஷாப்பிங் போவாங்க, பீச் போவாங்க, பார்க் போவாங்க, தியேட்டரு, மாலு, ஊருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க, டைம் பாஸ் பண்ணுவாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லீவ் விட்டாங்கன்னா போதும், இந்த கட்டுத்தர வேலை வாங்குறது, காட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் அவங்களால செய்ய முடிஞ்ச வேலைகள்லாம் இருந்தால் அந்த வேலையெல்லாம் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் பண்ணிப்போம். இன்றைக்கும் அந்த மாதிரி தான். நான் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஷெட்லாம் வந்து ஒட்டடை அடிச்சு விட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே துணியும் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டு நான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் சஷ்வின் வந்துட்டு மாட்டுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்ருக்கான். மாமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு மாடு வாங்கிட்டு வரதுக்காக சந்தைக்கு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து காட்டில் தண்ணி கட்டலான்னு போயிருக்கிறாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை சஷ்வினால் செய்ய முடிஞ்ச வேலைகள் வந்துட்டு அவனுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தில் வெயிலையும் மழையிலையும் அவங்களும் கூட சேர்ந்து கஷ்டப்படும் போது தான் உடம்பும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகுது, மனசும் ஸ்ட்ராங் ஆகுது. எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவங்களால சமாளித்து முன்னேற முடியும்.